அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் ஒமேகா ஈவென்ட்ஸ் மற்றும் ராகம் தொலைக்காட்சி வழங்கும் பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு 2024 உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அவார்டை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நாங்க நிறைய பேருக்கு எல்லாருக்கும் டேலண்டான ஹெச்எம்ஸ் இங்க இருக்கோம். அத்தனை பேரும் அப்படி இருக்கப்ப எல்லா ஹெச்எம்ஸ்க்கும் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்றப்போ இந்த ஒமேகா ஈவென்ட்ஸோட ராகம் தொலைக்காட்சி இணைந்து இந்த மாதிரியான ஒரு அவார்டு கொடுக்கல அப்படின்னப்போ ஏர்லி இந்த மாதிரியான அவார்ட்ஸ் நம்ம கொடுத்திருந்தோம். பெஸ்ட் டீச்சர்ஸான அவார்ட்ஸ் கொடுத்திருந்தோம். இதுல எல்லா ஹெச்எம்ஸும் நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக எல்லா ஹெச்எம்ஸும் நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். இதனால ரீச் பண்ண முடியாத ஹெச்எம்ஸ்க்கு இந்த அவார்ட்ல அந்த நேம் வந்திருக்காத தவிர மற்ற எல்லா ஹெச்எம்ஸ்க்கும் அந்த அவார்டு கட்டாயமா கொடுத்திருக்கோம். ஒமேகா ஈவென்ட்ஸ் மற்றும் ராகம் தொலைக்காட்சி இணைந்து இந்த ஒரு அவார்டு கொடுத்திருக்கோம். எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக அப்ரோச் பண்றப்போ நான் நிறைய சொன்னேன், சரி எல்லாத்துக்குமே ஒரு அவார்டு கொடுத்தலான்னு ஊக்குவிக்கும் வகையில் இந்த அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இந்த அவார்டு வந்துட்டு கொடுக்கணும். எல்லா ஹெச்எம்ஸையும் ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ஒமேகா ஈவென்ட் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் இணைந்து ஒமேகா ஈவென்ட்ஸ் மற்றும் ராகம் தொலைக்காட்சி இணைந்து இந்த அவார்டு கொடுத்திருக்கோம். அவார்டு கொடுக்க போறோம். எல்லாத்துக்குமே இன்னொரு முறை ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்வுல திரு கே நந்தகுமார், சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர், நீலகிரி மாவட்டம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக திரு ஞானசேகரன், தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்டேட் செக்ரட்டரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு மணிமாறன் அவர்கள், தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அவர்களை ராகம் தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக திரு வி கே பார்த்தசாரதி அவர்கள், நிறுவன ஹெச்எம், தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக திரு கோபால் அவர்கள், ஹெட்மாஸ்டர், ஜிஹெச்எஸ் கக்கூச்சி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக நர்மதா அவர்கள் இணைவார்கள். அனைவருக்கும் வணக்கம். முன்னதாக நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்துகளை வழங்குகிறோம். ராகம் டிவி மற்றும் ஒமேகா ஈவென்ட்ஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் ராகம் டிவி மற்றும் ஒமேகா ஈவென்ட்ஸ் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகம் டிவி மற்றும் ஒமேகா ஈவென்ட்ஸ் இணைந்து வருடம் சிறந்த ஆசிரியர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறது. அவ்வகையில் இன்று சிறந்த தலைமை ஆசிரியர்களுக்கான விருதுகளை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். தேடிச்சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறவாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வெய்வேன் என்று நினைத்தாயோ.
நல்லதோர் வினை செய்தே என்னை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அசோசியேஷன் மற்றும் ராகம் டிவி இணைந்து வழங்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கான ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கக்கூடிய சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், ராகம் டிவி தொலைக்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கு குருகுலம் என்ற ஒரு நடைமுறை இருந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம வகுப்பறை கற்றல், வகுப்பறை கல்வியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலங்கள்ல எல்லாம் குருகுலம் என்ற கல்வி முறை இருந்தது. இந்த குருகுலம் என்பது என்ன அப்படின்னா, குருவிடத்தில் சென்று அடைக்கலமாகி குருவிட சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலைகளை கற்று தேறி சிறந்த அறிவாளர்களாக, சிறந்த அரசர்களாக உருவாக்குவதே குருகுல கல்வியினுடைய நோக்கமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன்னா அன்னைக்கு ஒரு சில வகுப்பினருக்கு மட்டுமே கல்வி என்பது உரிமையானதாக இருந்தது. இது எல்லோருக்குமான கல்வியாக அன்று இல்லை. ஒரு சில வகுப்பினருக்கு மட்டும் அந்த கல்வி உரிமையானதாகவும் உரித்தானதாகவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் குரு என்பவர் ஆசான். இந்த ஆசான் என்பது என்னுடைய கருத்தின்படி வடமொழியில ஆசிரிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆசிரிய என்றால் அடைக்கலம் என்று பொருள்படும். சோ குருவிடத்தில் அடைக்கலமாகி கற்றலை பெறுவது தான் என்று இந்த குருகுலம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் என்ற சொல் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. மாசு என்றால் குற்றம், புறக்குற்றம். ஆசு என்றால் அகக்குற்றம். ஆசு என்பது அறக்குற்றத்தை குறிக்கும். அகக்குற்றம் என்பது அறியாமை ஆகிய அகக்குற்றம். மாசு அப்படின்னா புறக்குற்றம், நீர் மாசு, நில மாசு, காற்று மாசு அப்படின்னு சொல்றோம். சோ அந்த வகையில ஆசு என்பது அகக்குற்றம், அகக்குற்றமாகிய அறியாமை. இறிதல் என்றால் நீக்குதல் அல்லது விலக்குதல் என்று பொருள். ஆக அகக்குற்றத்தை விலக்குதல். அப்ப இறியர் என்றால் அகக்குற்றத்தை, அறியாமையை விலக்கக்கூடியவர், நீக்கக்கூடியவர். இந்த பொருளில் ஆசிரியர் என்று பொருள் வழங்குவதாக நான் கருதுகிறேன். நேற்றைய தினம் நண்பர்களோடு வெளியில சென்று விட்டு இரவுதான் சரி, ஆசிரியர்களுக்கு, சிறப்பாசிரியர்கள், சிறப்பான பணி செய்த ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இலக்கியத்தில் ஏதாவது ஒரு கோட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சில புத்தகங்களை எடுத்து பார்த்தேன். வள்ளுவ பெருந்தகை சொல்லாத வாழ்வியல் விஷயங்களே இல்லை, உலகியல் சிந்தனைகளே இல்லை. அப்படிங்கிறதுனால
நிச்சயமா திருவள்ளுவர் ஏதாவது ஆசிரியரை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அத்தியாயங்களையும் 133 அத்தியாயங்களையும் புரட்டி பார்த்தேன். அதுல பார்க்கும்போது கல்வியை பற்றி அத்தியாயத்துல 10 குறள் சொல்லியிருக்காரு, கல்லாமையை பற்றி 10 குறள் சொல்லியிருக்காரு, ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு, எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஆனா ஆசிரியரை பத்தி சொல்லவே இல்லை. தமிழ் ஆசிரியர்கள் இங்க இருப்பீங்க, திருக்குறள் படிச்சிருப்பீங்க, ஆசிரியரை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா? ஆசிரியருடைய பெருமையை பற்றி திருவள்ளுவர் சொல்லல, எந்த அத்தியாயத்திலையுமே சொல்லல. ஆனா ஒரே ஒரு குறள்ல மட்டும் நானா புரிஞ்சுக்கிட்டேன். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். தூய்மையான பெரும் சிறப்பு பெற்ற சான்றோர், இங்க சான்றோர் அப்படின்னு அததான் வாளறிவன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வாளறிவன் என்றால் என்ன அப்படின்னா, கற்போனாகவும் கற்பிப்பவனாகவும் இருப்பவன் வாளறிவன். கற்போனாகவும் கற்பிப்பவனாகவும் இருப்பவன் வாளறிவன். கற்போன் யாரு? கற்போன் யாரு? மாணவன். கற்பிப்போன் யாரு? ஆசிரியர். சோ இந்த வாளறிவன் அப்படிங்கிறது அதான் சொல்றாரு, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். தூய்மை பொருந்திய சிறப்பான அறிவு பெற்ற சான்றோர்களை தொழாமல் ஒருவன் கற்ற கல்வியானது எந்த பயனையும் சேர்க்காது என்பதே பொருள். அப்ப ஆசிரியர் அவன்று அந்த இடத்துல அவர் சொல்லல. இத்தனைக்கும் அவர் எந்த அத்தியாயத்துல இந்த குறள் இருக்குது அப்படின்னா, கடவுள் வாழ்த்து என்ற அத்தியாயத்துல இது இடம்பெறுகிறது. ஆனா ஆசிரியர் 19ல ஒரு ஆசிரியர் என்று குறிப்பிடாம வாளறிவன் என்று அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார் திருவள்ளுவர். ஆக ஒரு ஆசிரியர் என்பவர் கற்போனாகவும் கற்பிப்போனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியருக்கான இலக்கணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா ஆசிரியருக்கான இலக்கணமாக திருவள்ளுவர் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை, எந்த இடத்திலுமே சொல்லல. நம்ம எல்லாமே இப்ப என்னுடைய வயதுல நான் பாட்டி கதை கேட்டு வளர்ந்தவன். நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிலர் பாட்டி கதை சொல்லி கேட்டு நம்ம எல்லாம் வளர்ந்தவர்களாக இருப்போம். ஆனா இப்ப தற்போதைய சந்ததியினர் பாட்டி கதை சொல்லி எல்லாம் வளரல. அவங்க செல்போன்ல கதை கேட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாட்டிகளும் மாடர்ன் பாட்டிகள் ஆயிட்டாங்க, கதை சொல்ற பாட்டிகளாக இல்ல. சோ பாட்டிகளே மாடர்ன் பாட்டிகளாக, அவங்களே மொபைல யூஸ் பண்ணக்கூடிய பாட்டிகளாக இருக்கிறதுனால கதை சொல்லக்கூடிய பாட்டிகள் இல்ல. நான் ஒரு கதை சொல்ல போறேன். இப்ப ராமாயணத்துல பாலகாண்டம் இந்த பகுதியில ஒரு சின்ன கதை சொல்லி எல்லாரும் தூங்கிறாதீங்க. தசரதனுக்கு எத்தனை மனைவிகள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அயோத்தி மன்னன், ராமாயணத்துல அயோத்தி மன்னன் தசரதனுக்கு எத்தனை மனைவிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 16,000 மனைவிகள் இல்லையா? 16,000 மனைவிகள். அதுல பேர் சொல்லக்கூடிய 3 மனைவிகள் கோசலை, கைகேயி, சுமித்திரை இல்லையா? 3 மனைவிகள் தான் பெயர் சொல்லக்கூடிய 3 மனைவிகள். இந்த 3 மனைவிகளில் முதல் மனைவி ஆகிய கோசலையின் மைந்தன் தான் ராமன். இந்த ராமனுடைய தசரத மன்னனுக்கு குழந்தைகள் இல்ல,
பெரிய யாகங்கள்லாம் பெரிய அந்த 3 மனைவிகளுக்குமே குழந்தைகள் இல்லை. அப்ப பெரிய வரம் வாங்கி தேவர்களிடமிருந்து ஒரு அருமருந்து கிடைக்குது. அந்த அருமருந்தை தேவர்கள் தசரத மன்னனிடம் கொடுத்து உன்னுடைய மனைவிகளுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது முதல் மனைவிக்கு ஒரு டிராப் கொடுக்கிறாரு, 2வது மனைவிக்கு ஒரு டிராப் கொடுக்கிறாரு, 3வது மனைவிக்கு ஒரு டிராப் கொடுக்கிறாரு. 3 பேரும் சாப்பிட்டுறாங்க. கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது யாருக்கு கொடுக்குறாங்க? சுமித்திரைக்கு கொடுக்குறாங்க. அதனால சுமித்திரைக்கு 2 குழந்தைகள் பிறந்துடுறாங்க. சோ ராமன் முதல் குழந்தையாக கோசலைக்கு மைந்தனாக பிறந்து வளர்ந்து வருகிறான். வசிஷ்டர் என்ற 10 மிகச்சிறந்த பிரம்ம ரிஷிகளில் மிகச்சிறந்த பிரம்ம ரிஷி வசிஷ்டர். இந்த வசிஷ்டர்கிட்ட பாடம் கல்வி கற்பதற்கு வசிஷ்டரை நியமிக்கிறாரு. மிகச்சிறந்த ஆசான், குரு, மிக அறிவு பொருந்திய ஆசிரியர் அவர். வில்வித்தை, வாழ்வித்தை, குதிரை ஏற்றம், போர் பயிற்சி எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாரு. ராமன் ரொம்ப மிக தெளிவாக வில்வித்தையில ரொம்ப மிகச்சிறந்த வீரனாக, வில்வித்தை வீரனாக கற்று இருக்கான். ஆனா ஒரே ஒரு பயிற்சி மட்டும் இருக்கு. என்ன பயிற்சி அப்படின்னு சொன்னா, மக்களோடு தொடர்பு கொள்ளணும் இல்லையா? ஒரு மன்னனாக வரக்கூடிய ஒரு இளவரசன் மன்னனா வரப்போறான், பதவி ஏற்கணும். அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா, மக்களுடைய குறைகளை தெரிஞ்சிருக்கணும், மக்களுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ உலக அறிவு தெரிஞ்சிருக்கணும். அந்த பயிற்சி மட்டும் இருக்குது. அப்ப ஒரு வேள்வி ஒன்று நடந்துட்டு இருக்குது அரண்மனையில. தசரதனுடைய அந்த அரண்மனையில் வேள்வி கூடத்தில் வேள்வி நடந்துட்டு இருக்குது. விஸ்வாமுத்திரர் என்ற இன்னொரு ரிஷி, அவர் கோபத்துக்கே பேர் போன ஒரு ரிஷி, அவர் பிரம்ம ரிஷி. அவருடைய சீற்றம் வந்துச்சுன்னா அதை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. அத்தனை மன்னர்கள் எல்லாருமே அலறுவாங்க, பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக கோபமான, அதிக கோபம் உள்ள ஒரு குணம் கொண்ட முனிவர். அவர் வர்றாரு, அந்த மண்டபத்தில் கேட்கிறாரு. கேட்கும்பொழுது என்ன சொல்றாருன்னா, வரவேற்கிறாரு தசரதனை. ரிஷி அவர்களே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், இங்க திடீர்னு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு. நான் உன்னிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, உன்கிட்ட ஒரு உதவி வேணும் அப்படின்னு. என்ன உதவி சொல்லுங்க, இந்த நாடே வேணாலும் நான் எழுதி தர்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நாடு வேண்டாம், செல்வம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உன்னுடைய மூத்த மகன் ராமனை அனுப்பி வை. எனக்கு நான் வேள்விகள் செய்ய வேண்டி இருக்குது. தேவர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அசுரர்கள்னால நிறைய சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த அசுரர்களை அடக்கி தேவர்கள் சுகமாக வாழ்வதற்கு ராமனால் மட்டும்தான் முடியும். எனக்கு ராமனை என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட தசரதனுக்கு மயக்கமே வந்துருது. தவம் இருந்து பெற்ற மகன், அதுலயும் தலைமகன், இந்த அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய பட்டத்து இளவரசனாக ஆகக்கூடிய ஒரு மகனை முனிவர் கேட்கிறாரே அப்படின்னு மயங்கி விழுந்து மயக்கம் போட்டுறாரு. அதற்கப்புறம் தெளிந்து, நான் உங்க அந்த அரக்கர்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய அத்தனை படைகளையுமே அனுப்புறேன், என்னுடைய மகனை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாமித்திரருக்கு கோபம் ஜாஸ்தி ஆகுது. இவருடைய கோபத்தை புரிந்து கொண்ட வசிஷ்டர் பொறுமையாக தசரதன்கிட்ட எடுத்து சொல்லி, விஸ்வாமித்திரரோட அனுப்பி வைங்க, அவர் ராமனுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி தருவாரு, அவரோட அனுப்பி வைப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் கன்வின்ஸ் பண்றதுனால சரின்ட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. போறாங்க ஒரு காட்டு வழியில. அந்த காட்டுல அந்த ஒரு ஆசிரமத்துல வேள்விகள் தொடங்குது. தொடங்கும் போது மனித வாடை ஏற்பட்ட உடனே, அடிச்ச உடனே தாடகை என்ற அரக்கி
அங்க வந்து நிக்கிறா பயங்கர சீற்றத்தோட. உடனே தாரகை வதம் செய்யறாரு ராமர். இந்த வதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ராமன் கேட்கிறான், அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு. அடுத்த ப்ரோக்ராம் மிதிலைக்கு தான் போகணும். மிதிலையில ஜனகன் என்ற ஒரு மன்னன் ஒரு வேள்வி ஒண்ணு நடத்திட்டு இருக்கான். அங்க பல நாட்டு அரசர்கள் தேவர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அந்த வேள்வியை பார்க்கறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிதிலைக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த மிதிலை மன்னனுடைய சனகன் என்ற மன்னனுடைய வளர்ப்பு மகள் சீதை, பேரழகி, பெண்களுக்கே இலக்கணமாக இருக்கக்கூடியவள், 13 வயது அகவை உடையவள். அதை பார்க்கிறான் ராமர். வழியில பார்க்கும்போது போயிட்டே இருக்கும்போது அரண்மனை அந்த முற்றத்திலிருந்து சீதை பார்க்கிறாள், ராமனும் பார்க்கிறான். கதையெல்லாம் தெரியும், அந்த பாட்டும் தெரியும். அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு. சோ 2 பேருமே மனதை ஒருத்தர் வந்து பறி கொடுத்துறாங்க பார்த்த உடனேயே. ஆனால் அங்க வேள்வி நடக்குது, வேள்வியில போறாங்க. ஆனா அங்க ஒரு கண்டிஷன் என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா, ஒரு பெரிய ஒரு சவால் ஒண்ணு இருக்குது அங்க, சேலஞ்ச். என்ன அப்படின்னா, சிவதனுசு அப்படிங்கிற ஒரு தனுசு பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமலே அப்படியே இருக்குது. அதை வளைத்து அதிலிருந்து அந்த வில்லை யாரு வந்து அதை எய்து அந்த வில்லை வளைத்து அம்பு எய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சீதையை வந்து மனம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம், கண்டிஷன். அதுல பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் தோத்து போறாங்க. இறுதியாக ராமன் வருகிறான். ராமனுக்கு முன்னாடி ராமன் வில்லை எடுப்பதற்கு முன்னாடியே ஜனகன் வந்து ராமனை பார்த்த உடனே அவன் அந்த நீல வர்ண அந்த ஆண்மகனை பார்த்து அவனுக்கே ஒரு வியப்பு ஏற்படுகிறது. இவ்வளவு ஒரு அழகனா, தன்னுடைய மகளை இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு விசாரிக்கிறாரு விஸ்வாமித்திரர்கிட்ட. விஸ்வாமித்திரர், யார் இந்த பையன், எங்கிருந்து வந்திருக்காப்ல, இவ்வளோ பிரகாசமான முகத்தை உடைய இந்த பையன் எங்க அப்படின்னா, விஸ்வாமித்திரன் சொல்றாரு எல்லா விஷயங்களையும். தசரதனுடைய அயோத்தி சக்கரவர்த்தி தசரதனுடைய மகன், வசிஷ்டர்கிட்ட பாடம் படித்திருக்கிறான், மிக நல்ல பண்புகள் உடையவன், எல்லாமே சொல்லிட்டார். ஆனா ஜனகனுக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது. நல்ல பையன் அப்படின்னு சொல்றாரு, திறமையெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பனை பார்த்தா 16,000 மனைவிகள்னு சொல்றானே, எப்படி இந்த பையன் நல்ல பையனா இருக்க முடியும்? எப்படினாலும் தகப்பம் புத்தி அப்பம் புத்தி பார்த்தானே செய்யும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இது மாதிரி சந்தேகத்தை வந்து விஸ்வாமித்திரர் கிட்ட சொல்லும்போது, அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அவங்களுடைய தந்தையா பல ஆயிரம் மனைவிகளை பெற்றவனாக இருந்தாலும் இவன் பாடம் கற்றது வசிஷ்டர் என்ற மிகச்சிறந்த முனிவர்கிட்ட, குரு கிட்ட. அவர் சிறந்த பண்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார். நிச்சயமாக தகப்பனுடைய குணம் வந்து வராது. அவன் அந்த பையன் ராமன் கல்வி கற்ற இடம் வசிஷ்டர் என்ற அந்த சிறந்த சான்றோனுடைய பயிற்சியில வந்தவன். ஒரு காலம் ராமன் தவறு செய்ய மாட்டான் என்று சொல்கிறான். அப்போது அந்த வேளையிலே ராமன் வில்லை வளைக்கின்றான். சிவதனுசு ஒடிக்கப்படுகிறது. இடி போன்ற சத்தம் கேட்கிறது. சந்தோஷப்பட்டு உடனடியாக மணமுடிக்க சீதையை மணமுடித்து கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்கிறான். அயோத்திக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து ஆரவாரங்களுடன் மக்கள் வருகிறார்கள். திருமணம் நடக்கிறது. இதிலிருந்து, இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மாணவனுடைய குடும்ப சூழல் என்னவாக இருந்தாலும்,
ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக இருந்தால் நிச்சயமாக ஒரு மாணவன் சிறந்த பண்பாளனாக வர முடியும், சிறந்த இடத்தை அடைய முடியும் என்பது இந்த கதையிலிருந்து தெரிய வருகிறது. இதே போல நாம் நம் கற்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அல்லாமல் சிறந்த நற்பண்புகளையும் வளர்த்து விட்டோமானால் ஒரு சிறந்த மாணவனை, சிறந்த சமுதாயத்தை ஆசிரியர்களால் உருவாக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஞானசேகரன், ஸ்டேட் செக்ரட்டரி, தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவர்களை பேச அழைக்கிறேன். ராகம் தொலைக்காட்சி மற்றும் ஒமேகா ஈவென்ட் மற்றும் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் சார்பாக இங்கே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவும், சிறப்பாக பணியாற்றிய தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வந்த இம்மாவட்டத்தினுடைய பொறுப்பு முதன்மை கல்வி அலுவலர் அன்பிற்குரிய நண்பர் நந்தகுமார் அவர்களே, என்னோடு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பு செயலாளர் அருமைக்குரிய தோழர் மணிமாறன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக திட்டமிட்டு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நண்பர் பார்த்தசாரதி அவர்களே, மாவட்ட தலைவர் கோபால் அவர்களே, வருகை புரிந்துள்ள இருபால் ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ராகம் தொலைக்காட்சி நிர்வாகிகளே, ஒமேகா ஈவென்ட் நிர்வாகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நீங்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீர்கள். நமது மாவட்ட பொறுப்பு முதன்மை கல்வி அலுவலர் நல்ல ஒரு கதையை சொன்னார். ஆனால் அந்த கதை வேணுமானால் வேறு தோணியில சொல்லப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக நீதிக்காக பாடுபடக்கூடியவர் என்பதை அவரிடம் 2 நாள் தொடர்பில் இருக்கும்போது நான் தெரிந்து கொண்டேன். அதற்காக முக்கியமாக அவருடைய சொந்த மாவட்டத்திற்கு செல்லாமல் இந்த மலைப்பகுதியிலேயே இங்கே ஆசிரியர் பெருமக்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு சிறந்த சேவையை செய்ய முடியும் என்று இங்கேயே தங்கிவிட்டு அவருடைய சேவைக்காக தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் பாராட்டுகிறது. மேலும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் வாழ்நாளில் முதுகலை ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக மட்டுமே ஒரே ஒரு பதவி உயர்வை பெற்று அவர்கள் வருத்தத்தோடு ஓய்வு பெற்றிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்டுக்கு சிறப்பான சேவையை செய்தவர்கள், இந்த மாவட்டத்திற்கு சிறப்பான சேவையை செய்தவர்கள். அது எது மாதிரியான சிறப்பான சேவை என்பதை நான் பிறகு சொல்லுகிறேன். அதனால் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் நல்ல உடல்நலத்தோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் பல மாணவர்களுக்கு சேவை செய்ய என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவதாக, தற்போதைய தலைமை ஆசிரியர்கள் தற்போதைய பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி அந்த மாணவர்களை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு
அந்த பள்ளியை ஒரு மேன்மை மிக்க ஒரு பள்ளியாக மாற்றியதற்கும் சக ஆசிரியர்களை ஒரு உறவினர்களாக கருதி இந்த சிறந்த ஆசிரியருக்காக, சிறந்த தலைமை ஆசிரியராக நீங்கள் செயல்பட்டதற்காக தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்காக மனதார உங்களை பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. இந்த மாவட்டத்தில் பணி செய்வதற்கு ஒரு திறமை வேண்டும். கடும் குளிரிலும் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் சேவையிலேயே உங்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் பெருநகரம் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அங்கே சென்று பணியாற்றலாம். அங்கே மாட மாளிகையை கட்டி நீங்கள் வாழலாம். ஆனால் மலைப்பகுதியில் மலைவாழ் மக்களுக்காக, மாணவர்களுக்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்து கொண்டு இங்கேயே சிறப்பாக பணியாற்றுமைக்காக எமது கழகம் மனதார உங்களை வாழ்த்துகிறது. நான் முன்னாடி சொன்ன ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அவர்கள் ஒரு பதவி உயர்வு கூட இல்லாம போயிருக்காங்க. எல்லா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பணி விதியில் 3 நபர்களுக்கு உயர் பதவி கிடைக்கவில்லை. அது யார் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி. அவருக்கு அடுத்த கட்ட பணி வரையறுக்கப்படலை பணி விதியில். தமிழ்நாடு அதாவது டிஎஸ்சி பள்ளி கல்வி இயக்குநருக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு வரையறுக்கப்படவில்லை. மூன்றாவதாக தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வை வழங்கப்படவில்லை. இவங்க 3 பேருக்கு தான் சர்வீஸ் ரூல்ல இடம் இல்லை. மற்ற 2 பேர் உயர் பணித்தொகுப்பு என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உயர் பதவி பொறுப்பு என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் ஆசிரியர்கள் சட்டத்தை ஏற்றக்கூடிய துணிச்சல் நம்ம கிட்ட இல்லை, அதற்கான அதிகாரம் இல்லை. ஆனால் அதிகாரம் பெற்ற அரசனுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அது செய்யப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. அது மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட மட்டும் நான் தனியாக கலந்துரையாடல் இதை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் பணியாற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதை, அதுவும் இது போன்ற நாட்களில் சிறப்பாக இங்கே பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் எவ்வாறு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பது தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் என்ன நாங்க கேட்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 கருத்துக்களோடு தான். அதுல முதல் கருத்து, நீங்கள் எல்லாம் ஆசிரியராக வருவதற்கு இங்கு ஒரு இடம் இருந்தது, காலி இடம் இருந்தது. பட்டதாரி ஆசிரியராக வந்திருப்போம். பட்டதாரி ஆசிரியர் எப்படி வந்திருக்க முடியும்? காலி பணியிடம் இருந்தால் தானே பட்டதாரி ஆசிரியர் வர முடியும். முதுகலை ஆசிரியராக வந்திருக்கிறோம், காலி பணியிடம் இருந்தால் தானே வர முடியும். ஏன் இப்ப காலி பணியிடத்தை நம்மளால உருவாக்க முடியல? 12 லட்சம் நம்முடைய சகோதர சகோதரிகள் பிஎட் முடிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தனியார் பள்ளியில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு காலி பணியிடத்தை கூட ஒரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை நம்மளால உருவாக்க முடியல. ஆனால் 25,000 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம வரையறுக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்காக இடம் இல்லை. உங்களெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டோம், வேற வழி கிடையாது. அதனால இருந்த பகுதியில் இருந்துட்டு இருங்க, எல்லாம் எங்கேயாவது காலி இருந்ததுன்னா அங்க டிப்ளாய்மெண்ட் கிடைக்கும். நண்பர்களே, இது ஒரு சமூக அநீதி இல்லையா? நான் சொல்றேன், 2000 தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 5,30,000 ஆசிரியர்கள் அன்னைக்கு பணியாற்றினாங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கை 90 லட்சம். மாணவர்களுக்கு 5,30,000 ஆசிரியர் பெருமக்கள். 2000 பிறகு மக்கள் தொகையில வீழ்ச்சி ஏற்பட்டுருச்சா?
மக்கள் தொகை குறைஞ்சிருச்சா? 2000 மக்கள் தொகை சுமார் 4 கோடி பேர். ஆனால் இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்கிறோம். டபுள் ஆயிருக்கு. அப்படின்னா 10 லட்சம் ஆசிரியர்கள் வந்திருக்கணும். 2 கோடி மாணவர்கள் படிச்சிருக்கணும். அதை எவ்வாறு நம்ம இழந்தோம்? ஏன் இழந்தோம்? ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லது சிறந்த ஆசிரியர்களை நாம் பெற்றிருக்கவில்லையா? தேர்வு வாரியத்தின் மூலம் தான் பணியாற்றுறோம். அப்ப எங்க தவறு நடக்கிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்போ தனியார் பள்ளிகளுடைய வருகை, அவர்களுடைய பணி கலாச்சாரம். தனியார் பள்ளிகள் வரலாம். தனியார் பள்ளிகள் 2000க்கு முன்னாடி இல்லையா? இருந்தது. 90ல தனியார் பள்ளிகள் இல்லையா? இருந்தது. ஆனால் பணி கலாச்சாரம் அதில் தான் மாறுபாடு இருக்கிறது. அந்த பணி கலாச்சாரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளியினுடைய அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கலாம். மாண்புமிகு கல்வி அமைச்சர் சொல்லுவது போல அரசு பள்ளிகள் வறுமையின் சின்னம் அல்ல, அது பெருமையின் சின்னம் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மேன்மை பொருந்திய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் இன்றைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டின் கல்வி நிலையை உயர்த்தியவர்கள். நாமெல்லாம் தான் உயர்த்தணும். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை என்பது இந்திய சராசரி 25.4 GRE அப்படின்னு சொல்றோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட மதிப்பு இந்தியாவுடைய சராசரி 25.4. 2011 நிலவரப்படி தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52.4. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய சராசரியோட 2 மடங்கு உயர்த்திருக்கிறோம். கடந்த ஆண்டு தமிழக அரசினுடைய எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அரசு பள்ளிகள் மட்டும் இன்றைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 64% உயர்த்திருக்கு தமிழக அரசு மட்டும். இந்த உயர்வுக்கு யார் அடித்தளமிட்டவர்கள்? இங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் நாம் சொல்றோம். அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவே 60% தான். வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகள் 42 நாடுகளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% தான். சைனாவுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் 42. USA சொல்லக்கூடிய பெரிய நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் 40. ஆனால் தமிழ்நாடு எங்கேயோ மேலே இருக்கிறது. அதற்காக அயராது உழைத்தவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். இவ்வாறு நாம் அயராது உழைக்கும் போது ஏன் மாணவர் எண்ணிக்கையை உயர்த்த முடியல? நேற்று நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் ஒரு பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்க 2 ஹேம்லெட் தான் இருக்கு. அங்க மாணவர் எண்ணிக்கை அவ்வளவுதான் இருக்கும். ஆனா பக்கத்துல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் இருக்கு. அவங்களும் சனிக்கிழமை கூட பாராம வேலை செய்யறாங்க. பொதுமக்களிடத்தில் நாம் நம்பிக்கை பெறவில்லை என்பதே அதனுடைய பொருளாக, மறைமுக பொருளாக இருக்கிறது. அப்ப நாம ஒவ்வொரு அரசு பள்ளி, மொத்தம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியினுடைய எண்ணிக்கை 38,000 பேர். 38,000 அரசு பள்ளிகள் இருக்கு. 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு. 12,000 மெட்ரிக் பள்ளிகள் தான் இருக்கு. ஆக மொத்தம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 45,000 பள்ளிகள், 45,600 என்னமோ இருக்கு. உங்களுடைய இதுல TNSED நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இவ்வளவு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, தற்போதைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 45 லட்சமாக இருந்தது. இந்த ஆண்டு அது 55 லட்சமாக உயர்ந்திருக்கு. அரசு பள்ளியில மாணவர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. ஆனால் அது போதுமானதாக இல்லை. தற்போது பணியாற்றக்கூடிய ஆசிரியர் எண்ணிக்கை 2,40,000 தான் இருக்கு. ஆனா நமக்குள்ள சமூக கடமை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மாணவர் எண்ணிக்கையை அரசு பள்ளியில உயர்த்த வேண்டும். ஒரு பள்ளிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆண்டுக்கு 10 பேராவது உயர்த்தினா கூட ஒரு ஆண்டுல 45,000 ஸ்கூல்ல 4,500,000 மாணவர்களை உயர்த்த முடியும்.
அதனால பல நம்முடைய சகோதர சகோதரிகள் பயன்பெறுவாங்க. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் தலைமை ஆசிரியர்களை, மாநிலம் முழுக்க உள்ள தலைமை ஆசிரியர்களை என்ன நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உரிமையை நாங்கள் பெற்றுத் தருகின்றோம். உங்களுடைய சம்பளத்தை ஜாக்டோஜியோவில் நமது சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளராக 31 மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜாக்டோஜியோவில் இருக்கிறோம். நானும் அதில் மாநில ஒருங்கிணைப்பாளர். தலைமை ஆசிரியர்களுடைய கோரிக்கையை நாங்கள் எழுப்பிட்டு இருக்கிறோம். மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை பெறுவதில் அதிக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கட்டாயம் நடக்கும். நடக்காம எந்த அரசையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். அது ஊழியர்களுக்கான உரிமை, அதை நாம பெற்றே தீருவோம். 20 ஆண்டுகளாக தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ஒழிக்க முடியல. ஏன் ஒழிக்க முடியல? அதை செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்திட்ட போதிய நிதி இல்லை. நிதியை வழங்கக்கூடிய ஒன்றிய அரசுகள் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தர முடியல. கொள்கை ரீதியாக உங்ககிட்ட மாறுபாடு இருக்கு. கொள்கை ரீதியாக மாறுபாடு இருக்கலாம், ஆனால் பாதிக்கப்படுவது மக்களாக இருக்கிறோம், அரசு ஊழியர்களாக இருக்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம். எனவே போராட்ட களம் என்பது வேற, கடமைக்கான களம் என்பது வேற. கடமைக்கான களம் என்பது நான் இங்கே அரசு பள்ளி இன்னைக்கு எல்லாம் நீங்க எப்படி புதிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருங்கிணைந்த பள்ளி வளாகம். எவ்வளவு ஆபத்தானது! ஒருங்கிணைந்த பள்ளி வளாகம், அதே தமிழக அரசு இங்க மாடல் ஸ்கூல். இதெல்லாம் ஆபத்தானது. ஏன் ஆபத்தானது? நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப ஆந்திர அரசு சொல்லியிருக்கு. ஆந்திர அரசு என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? கிராமத்தில் 5 பேர் 10 பேர் தான் மாணவர்கள் படிக்கிறான். அதனால ஆசிரியர் அங்க தேவையில்லை. 10 கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் ஒரே ஒரு பள்ளிக்கு வரணும். எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் அரசு இப்போ கொடுக்குது. அங்கங்க ஒரு ஷேர் ஆட்டோ கொடுத்து வாங்க எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு வந்துருங்க. இப்ப 10 கிராமம் 12 20 ஆசிரியர் பணியிடம் ஒழிக்கப்படுது. அதுக்கு பதிலாக ஒரே இடத்துல உங்களுக்கு தெரியும் 217 அரசாணையின்படி ரேஷியோ 1:40 அப்படின்ற ஒரு ஆவரேஜ் போட்டு அங்க ஒரே இடத்துல பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்ப கிராமத்தில் இருக்கிற பள்ளிகள் ஒழிக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த பள்ளி வளாகம் என்பது எல்லாருக்குமான கல்வியை கொடுக்க முடியாத ஒரு கல்வி வளாகமாக அது இருக்கு. மாடல் ஸ்கூல் கான்செப்ட் உயர்வானதா இருக்கலாம், ஆனால் அதில் உள்ள சமூக நீதி கோட்பாடு உயர்வானதாக இல்லை. சிறந்த மாணவர்களை ஒவ்வொரு பள்ளியிலும் தேர்ந்தெடுத்து ஒரு தொகுப்பு கொடுத்தா மற்றவங்களாம் சிறந்த மாணவர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அனைவருக்குமான கல்வி, இன்க்ளூசிவ் ஆஃப் எஜுகேஷன் தான் பயன் தரும். அப்புறம் நாளைக்கு இது மலை கிராமத்தில் இங்க இப்ப குறைவான எண்ணிக்கை இங்க ஆசிரியர்கள் தேவையில்லை, தேவைப்பட்டா கோயம்புத்தூர்ல வந்து படிங்கன்னு சொல்லக்கூடியதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? எண்ணிக்கை அதுதான் சொல்லுது. அதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்குள்ள சமூக நீதி கோட்பாடு, சமூக இங்கே பாகுபாடு ஏற்பட்டு வச்சிருக்காங்க தமிழக அரசு. தமிழக அரசினுடைய கொள்கை திராவிட மாடல் கொள்கை, ஏற்புடைய கொள்கை, உயர்வான கொள்கை. ஆனா ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறோம்? ஜிபிஎஃப் ஆசிரியர்கள், சிபிஎஸ் ஆசிரியர்கள், பார்ட் டைம் ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், 4 வகையான ஆசிரியர்கள் பணியாற்றுறோம். தற்காலிக ஆசிரியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம், பார்ட் டைம் ஆசிரியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம், சிபிஎஸ் ஆசிரியருக்கு சம்பளம் உண்டு, பென்ஷன் இல்ல. எவ்வளவு வேறுபாடு! ஏன் இந்த வேறுபாடு? இதுல சமூக நீதி எங்கேயாவது இருக்கா? இந்த கோட்பாட்டை நாம தகர்த்தெறியணும். அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்ற ஏற்பாட்டை நாம் சங்கத்தின் மூலமாக, ஜாக்டோஜியோ மூலமாக அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவதாக இருக்கிறோம். நீங்க கட்டாயம் நீங்க அதை நம்பலாம். எதிர்காலத்தில் பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியினுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இன்னைக்கு அரசும் தீவிர முயற்சி எடுக்கிறது. அதை நாம பாராட்டுறோம். அரசினுடைய நல்ல திட்டங்களை நாம் வரவேற்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு பல பள்ளிகள் இன்னைக்கு மாணவர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறாங்க, ஆனா ஆசிரியர் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. உங்களுக்கு தெரியும், திருப்பூர் மாநகராட்சியினுடைய கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 4,03,000 மாணவிகள் அங்க படிக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அசோக் பில்லர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 4,000 பேர் படிக்கிறாங்க.
போதுமான அளவுக்கு ஆசிரியர் எண்ணிக்கை அங்க இல்லை. இதையெல்லாம் வந்து அரசு வந்து அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு உரிய ஆசிரியர்களை இங்க போடணும். நம்முடைய கடமையை செய்துட்டு நம்மளுடைய உரிமையை கேட்போம் என்ற வகையில தான் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் செயல்படுகிறது. அது இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா ராகம் தொலைக்காட்சி மற்றும் ஒமேகா ஈவெண்டோட சேர்த்து இங்கே நடத்தி உங்களை எல்லாம் பாராட்டுக்குரியவர்களாக, அதே போல ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் பாராட்டுக்கு உரியவர்களாக அவர்கள் பணி செய்த காலம் இந்த மாவட்டத்தில் ஒரு பொற்காலமாக கருதி அவர்களுக்கு அனைவருக்கும் பணிபுரிந்துவிட்டு சென்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் பாராட்டு விழாவின் விருது அளிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற கருத்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ராகம் டிவி மற்றும் ஒமேகா ஈவென்ட்ஸ் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் அசோசியேஷனுடன் இணைந்து வழங்கும் விருதுகள் வழங்கும் விழா. இது பணியில் இருக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கான விருதுகள்.